துன்பப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லா பட்டும் பட்டுட்டேன். நான் சொன்னால் கேட்க மாட்டேன் நீயே அப்படி பிளட் ஆரம்பிச்சு நான் வந்து இல்லை அப்படின்னா இன்னும் நீ ஜெயிலில் இருந்திருப்ப நீ. அது ட்ரம்ப் அந்த வார்த்தையை ஊடகம் பூரா தெறிக்க விடுறாங்க. அமெரிக்கா இந்த அரபு நாடுகளை அடிமைப்படுத்தி சுகம் கண்டாங்க. இங்கே கடிச்சு அங்கே கடிச்சு கொத்தடி ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்தா காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று இது ஒன்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுனது இப்போ வேற மாதிரி பேசி மாற்றி அந்த வந்து ஒரு உலகத்தோட மொத்த மீடியாக்களுக்கு தீனி கொடுக்குறாரு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அப்புறம் அங்கே கேள்வி கேட்குறாங்க, இப்போ நீ 60 நாள் உன் டைம் கேட்காம பார்லிமெண்ட்டை கூட்டாமல் நீ போர் தொடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் 60 நாளைக்கு அப்புறம் வந்து என்ன சொல்ற, நீ என்னெல்லாம் பண்ண, நீ பிடுங்கினது பூரா வந்து தேவையில்லாத ஆணி, அங்கே என்னத்து போய் நீ பிடுங்கின நீ. இந்த அமெரிக்கா வந்து கையில் எடுக்கிறான்னா அணு ஆயுதம் தான். அணு ஆயுதத்தை அமெரிக்கா கையில் எடுத்தான்னா அமெரிக்காவுக்கு என்ன வந்து பின்விளைவுகள் ஆக போகுதுங்கிறது தெரியாது. இவன் கையில் வந்து அணு ஆயுதம் இருக்கா, அவன் அணு ஆயுதம் போட்டானா இவன் திரும்பி போட போறானா, அப்புறம் அமெரிக்காவில் போட்டு அப்புறம் இஸ்ரேலில் போட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான்னா ரீஜனை வேற மாதிரி ஆகிடும். இஸ்ரேலில் ஒருத்தன் பக்கத்தில் போட்டு அடியன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். யார லெபனான் பொதுமக்களை. நீ ஒரு வீரனா இருந்தா ஹிஸ்புல்லா வாடி எங்க அடிச்சு பாரு, அவனை ஃபுல்லாக உன்னை அடிப்பாங்களாம், நீ வந்து அங்கே பொதுமக்களை அடிப்பியான். அப்போ உன் பொதுமக்கள் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஈரான் என்ன சொன்னாலும் அமெரிக்கா சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த டிமாண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஈரான் வந்து கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி வந்துச்சு. நல்லது கெட்டது சூப்பர் இல்லை அதெல்லாம் நம்ம இல்லை, மாற்றம் வந்துச்சு இல்லையா. அந்த மாற்றம் வந்து அரபு நாடுகளே வந்துருச்சு. இப்போ என்ன, யார் இறுக்கி பிடிக்கிறதுல வந்து எதிர்த்து நிற்கிறது யாரு, வேறு வழியே இல்லை ஈரான். ஈரான் வெளியே போயிட்டாங்கன்னா ஹவுத்திஸ் அடங்க மாட்டாங்க, ஹிஸ்புல்லா அடங்க மாட்டாங்க, ஹமாஸ் அப்படி இருக்காங்க. அவங்க வந்து ஆள் பலம் ஜாஸ்தி, இவட்ட ஆயுத பலம் ஜாஸ்தி அப்படிங்கிறதான். அதனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாரும் எதிர்பார்த்து பயத்தோட காத்துக்கிட்டு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் வந்து ஒரு முடிவற்ற நிலையில தான் இருக்கு இப்போ வரைக்குமே. இதற்கிடையில் பார்த்தோம்னா இஸ்ரேல் லெபனான் தாக்குதல், லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் வந்து இப்போ தற்காலிகமாக நிறுத்தப்பட இருக்கு அப்படின்ற போல ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு போறாரு. இதற்கிடையில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் அதெல்லாம் முடியாது அப்படின்ற போல ஒரு ட்ரம்ப்புக்கு ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்னதான் சார் நடக்குதுங்க? ஹிஸ்புல்லா வந்து ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கையா? இல்லை, நமக்கு வந்துட்டு இருக்க தகவல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு முடிவற்ற வெளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்கள் வந்து இப்போ அண்டம் பேரண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா முடிவற்ற வெளி. அது மாதிரி இந்த சண்டை இது பிரச்சனை எடுத்தாச்சுன்னா இங்கே வந்து அங்கே குரூட் ஆயில் பெட்ரோல் இருக்கிற வரைக்கும், பெட்ரோலியம் ப்ராடக்டோட பயன்பாடு நமக்கு ஃபுல்லாக தேவை இருக்கிற வரைக்கும் இது வந்து முடிவற்ற போர். முடிவு வரவே வராது. ஏன்னா இது இவங்க கையில் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக ஒரு 40-50% உலகத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த பெட்ரோலியம் ப்ராடக்டில் எப்படியும் வளைகுடாவில் தான் நிறையா இருக்குது. அதை யாரெல்லாம் கேப்சர் பண்ணி பயன்படுத்தணும், கையில் எல்லாம் விளைச்சல் இருக்குது, அவனை மண்டையை கழுவி அதை வந்து நம்ம டாலரில் பண்ணுறதா, யுவானில் பண்ணுறதா, ரூபிளில் பண்ணுறதா, அல்லது இதில் யூரோவில் பண்ணுறதா. யூரோவில் வந்து பண்ணலை, இப்படி பண்ணதா அப்படின்னா ஆளாளுக்கு போட்டு அப்படி பிச்சு பொதுருவாங்கல்ல. அங்கே வந்து இருக்குது, அப்பம் இருக்குது, அதை பிச்சு குதறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ முடிவற்ற போர் அப்படின்றது. அந்த முடிவற்ற போருக்கு முக்கியமான காரணம் என்ன, எவன் ஒருத்தன் அதை வந்து டேஸ்ட் கண்டுட்டாங்க, ருசி கண்டாங்க. எப்படி, நாய் வந்து எலும்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து சதை இல்லாத வெறும் எலும்பை கடிச்சா கூட கடிச்சு தான் வாயிலிருந்து ரத்தம் ஒழுகி அந்த ரத்த சுவையை வந்து திரும்ப கடிச்சிக்கிட்டு இருக்கும். ஓகே, அப்போ என்னன்னா ஆகா சூப்பர் கடைசியில் பார்த்தா ரத்த சுவையில் வந்து அப்படியே தானே மயங்கி விழும் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து அமெரிக்கா இந்த அரபு நாடுகளை அடிமைப்படுத்தி சுகம் கண்டாங்க. எத்தனை வருஷமா? 1945 2ஆம் உலகப்போர் முடிஞ்சதில் அப்போ தான் வந்து நிறையா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்டோட பயன்பாடு அதிகமாக வந்துச்சு, தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி இருந்தது, அது தெரியாது. சும்மா லேசாக அப்படியே வண்டி ஓட்டுறதெல்லாம் பெருசாக இல்லையே, சும்மா எரிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சுட்டாங்க. 45க்கு அப்புறம் தான் பார்த்தா அப்போ தான் ஃப்ளைட்லாம் வந்துருச்சுல, ஃப்ளைட் ஓடுது. ஹிட்லர் வந்து பயங்கரமான இன்ஜினியரில். ஆமாம், டேங்க் இருக்கு இல்லையா, பீரங்கிக்கு போடுறாங்க, இதை போடுறாங்க, அது போடுறாங்க, பயங்கரமாக இருக்குது. அதோட பயன்பாடு ஜாஸ்தி ஆக ட்ரெயின், பஸ்ஸு, வாகனங்கள், அப்புறம் இயந்திரங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமாக, அது போக எரிச்சு விட்டு கரண்ட் தயாரிக்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமாக வந்துருச்சா. பயன்பாடு எக்கச்சக்கமாக வர சரி மிச்சம் இதெல்லாம் கொஞ்சம் குலகுலம் கிடக்கு, என்ன பண்ணுறது, போட்டால் தார் ரோடு போடு,
இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு நாப்தா வருது, ஒரு மெத்தனால் வருது, பிளாஸ்டிக் வருது, ஹைட்ரோ கார்பன் தானே அப்படின்னு நம்ம பயன்பாடு எக்கச்சக்கமாக ஆயிடுச்சா, அதை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ காலம் மாற்றம் வரும்ல. எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து 55 வருஷத்துக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி வந்துச்சு. நல்லது கெட்டது சூப்பர் இல்லை அதெல்லாம் இல்லை, மாற்றம் வந்துச்சு இல்லையா? அந்த மாற்றம் வந்து அரபு நாடுகளே வந்துருச்சு. ஓகே, அப்போ என்ன, யார் இறுக்கி பிடிக்கிறதுல வந்து எதிர்த்து நிற்கிறது யார்? வேறு வழியே இல்லை, ஈரான். இதெல்லாம் வந்து நமக்கு இந்த தெரிஞ்ச கதைகள். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா, ஈரான் என்ன சொன்னாலும் அமெரிக்கா சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த இது டிமாண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஈரான் வந்து கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. கொஞ்சம் கூட இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. என்ன ஏன் அசைஞ்சு கொடுக்கலன்னா, எதை சொன்னாலும் நீ அவனை தூக்கில் போடாத, சரி தூக்கில் போடலை, ஆனால் நீ வந்து இந்த இது பலிஸ்டிக் ஏவுகணை இருக்கு இல்லையா, அது வந்து நீ 400 கிலோமீட்டருக்குள்ளே தான் நீ வந்து போடணும், நீ 2000 கிலோமீட்டருக்குலாம் டெவலப் பண்ணி வச்சுருக்க, அதெல்லாம் நீ அபாலிஷ் பண்ணு. சரி, அதை வந்து கொஞ்சம் பேசுவோம். அப்போ நீ வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட் இவ்வளோ பண்ணி வச்சுருக்க 60% பண்ணி, அதை நீ வந்து எல்லாத்தையும் வந்து கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணு, சரி பேசுவோம். அப்புறம் இல்லாடி இந்த பக்கத்தை ஹர்மோஸ் நீ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க, இது பண்ணிட்டு எதை தொட்டாலும் ஒன்று வந்து ஓகே அப்படின்னா இல்லை நீ அது பண்ணு, இது ஓகே அப்படின்னா இது அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு போட்டு இழுத்து அடுத்த போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உன்ட்ட வந்து பேச்சுவார்த்தை ஒன்றும் இல்லை இப்போ. அதாவது தன்னை வந்து ஈரானை தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்ற போல நினைக்கிறான். இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஈரான் அதாவது எப்படி சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டு எல்லாம் அங்கே இப்போ இறுக்கி பிடிச்ச மாதிரி, கடாஃபியை வந்து பிடிச்சி சோழி முடிச்சு அங்கே இறுக்கி பிடிச்ச மாதிரி, ஈரானையும் இப்போ அயத்துல்லா அலி கொமேனியை சொல்லி முடிச்சுட்டு பெரிய பெரிய தலைகளை சொல்லி முடிச்சாச்சுன்னா நம்ம வந்து அங்கே வந்து இறுக்கி பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரேசா பகலவி அப்படின்ற அந்த ஆளை வந்து ஒரு பொம்மையை அரசு இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சே. இப்போ என்ன, வேறு வழி இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, இங்கே வந்து ட்ரம்ப் வந்து இங்கே கடிச்சு அங்கே கடிச்சு கொத்தடி ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்தா காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, இது ஒன்று, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுனது இப்போ வேறு மாதிரி பேசி மாற்றி அந்த வந்து ஒரு உலகத்தோட மொத்த மீடியாக்களுக்கு தீனி கொடுக்குறாரு. அப்படியே போச்சா. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாரு, 2 விஷயத்தை வந்து ட்ரம்ப் வச்சு பேசிடலாம். ஒன்று, ஓமான் மேலே குண்டை போட போகிறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து ஈரான் கூட கை கொடுப்பியா, நீயே நான் ஓமான் மேலே குண்டை போடுறேன் அப்படின்னா. ஓமான் அப்படின்னா நம்ம மக்களுக்கு புரிகிறதுக்கு மஸ்கட் வந்து ஓமானோட தலைநகர் வந்து மஸ்கட்டு, சலாலா, சோகார், இந்த மாதிரி சில இடங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உங்கள் மஸ்கட் மேலே குண்டை போட போகிறேன், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஈரான் என்ன சொல்கிறாங்க, அப்பாஸ் ஆராய்ச்சி அந்த பேச்சுவார்த்தைக்கு வரணும், இது பேசணும், அக்ரிமெண்ட் போடணும், உங்களுக்கு வர டீல் வரணும், 60 நாள் வந்து ஏதாவது இடைக்கால போர் ட்ரூஸ் வரணும் அப்படின்னு ஏதாவது பேசும்போது, இங்கே வர்றது இருக்கட்டும், முதல்ல வந்து அங்கே இஸ்ரேலில் ஒருத்தன் பக்கத்தில் போட்டு அடியன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான், யார லெபனான் பொதுமக்களை. நீ ஒரு வீரனாக இருந்தால் ஹிஸ்புல்லா வாடி எங்கே அடிச்சு பாரு, அவனை தொட்டு பாரு, நீ ஹிஸ்புல்லா வாடி, ஹிஸ்புல்லா உன்னை அடிப்பாங்களாம், நீ வந்து அங்கே பொதுமக்களை அடிப்பியான். அப்போ உன் பொதுமக்கள் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் இவங்க வந்து சரி பொதுமக்களை அடிக்கக்கூடாது, இப்போ வரைக்கும் அடிக்கலையே, அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ என்ன, நீ அதை நிறுத்து, முதல்ல இஸ்ரேலுக்கார நிறுத்த சொல்லு. இஸ்ரேலில் வந்து அங்கே நிறுத்த சொன்னால் அவன் வந்து முடியாதுன்றான். யார், நெதன்யாகு. அவன் நிறுத்திட்டான்னா அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். என்ன இன்னைக்கு அதே போல தான் சார். இன்னைக்கு வந்து இன்னொரு செய்தி பார்க்க முடிஞ்சுது, ட்ரம்ப் வந்து நெதன்யாவை கண்டமணிக்கு திட்டிருக்காரு அப்படின்ற போல. அது ஏற்கனவே நம்ம ஏண்டா நீ பைத்தியக்காரனடா, நீ சொல்லல அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஆரம்பிப்பாங்கல்ல வார்த்தையில இல்ல. தொடர்ந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்கள்லாம் வழங்கி இருந்தது அமெரிக்கா தான், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது, அந்த அளவுக்கு அந்யூன்யமா இருக்கும்போது திடீர்னு நெதன்யாகு மீதே தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன காரணம்? என்னன்னா, நெதன்யாகு பேச்சை கேட்டுத்தான், அங்க வந்து பீட் ஹெக்ஸத் அவங்களோட பேச்சை கேட்டுத்தான் பிப்ரவரி 28 அடிச்சாங்க. அடிச்சு அந்த ரெஜிம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கையில் வந்துடும், நம்ம வந்து ஓகே சூப்பர், உலகத்தின் இன்னும் அசைக்க முடியாத பெரிய அண்ணனா இருப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. அது அப்படியே தலைகீழ மாறி போய் 100 லட்சம் கோடி, 150 லட்சம் கோடி, 200 லட்சம் கோடி, அவன் கணக்கே இல்லாமல் அவனுக்கு வந்து இது வரைக்கும் உள்ள செலவு 100 லட்சம் கோடி. அப்புறம் இதனால வந்து அவனோட ஆயுத விற்பனை போச்சு, அப்புறம் டாலரைசேஷன் சொல்லி டாலரில் விற்பனை போச்சு, இதுன்னு போச்சு, இதெல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னோன்னே அஜிஜோ அப்படின்னு. அப்புறம் அங்கே கேள்வி கேட்குறாங்க, இப்போ நீ 60 நாள் உன் டைமு, நீ இங்கே கேட்காம பார்லிமெண்ட்டை கூட்டாமல் நீ போர் தொடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் 60 நாளைக்கு அப்புறம் வந்து என்ன சொல்ற, நீ என்னெல்லாம் பண்ண, நீ பிடுங்கினது பூரா வந்து தேவையில்லாத ஆணி, அங்கே என்னத்து போய் நீ பிடுங்கின, நீ அவனை கேள்வி பயங்கர கேள்வி, பதில் சொல்ல முடியல. நீ வந்து கப்பலை கொண்டு போயிட்டு 2 கப்பலையும் அடி வாங்கிட்டு திருப்பிட்டு வந்திருக்க. இது பெரிய கப்பல், அது சும்மா சொல்லக்கூடாது. யூஎஸ் அப்ரஹாம் லிங்கன், அதுக்கப்புறம் வந்து ஜெரால்ட் ஃபோர்டு. ஓகே, அந்த 2 கப்பலும் பார்த்தீங்கன்னா இது 1 லட்சம் கோடி, இது 1,15,000 கோடி.
அப்படின்னு. அவ்வளோ பெரிய கப்பல். இதில் 70 ஃபைட்டர் ஜெட் நிறுத்தலாம், அதில் 90 ஃபைட்டர் ஜெட் நிறுத்தலாம். இதில் ஒரு 5700 பேர், அதில் ஒரு 5000 6000 பேர் கப்பலுக்குள்ள. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் லாஜிஸ்டிக் யோசிச்சு பாருங்க. அதுக்கு சாப்பாடுலேருந்து இதுலேருந்து அதெல்லாம் பார்த்தா ஜெரால்ட் ஃபோர்டில் வந்து பாத்ரூம் வந்து உள்ள தண்ணி மிதக்குது, இது வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ராக்கெட்டை போட்டு அடியன்னு அடித்து தீ பிடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி அயன் பண்ணுற இடத்துல வந்து தீ பிடிச்சின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிளம்பி ஓடியே போயிட்டாங்க. அப்படி என்ன பண்ணு, இப்போ ஒழுங்காக அங்கங்கே நின்றுட்டு இருந்துச்சு. இதை காமிச்சு பயமுறுத்தேன், டேய் பார்த்துக்கோ பயங்கரமான கப்பல். அதை நீ நேராக கொண்டு போய் புசுக்குன்னு விட்ட உடனே என்ன போச்சு, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஆகிப்போச்சு. தோல்வி முடிஞ்சா நீ என்ன பண்ண? சரி, ஃபைட்டர் ஜெட்டு F-35 உலகத்தில் யாராலையும் எந்த ஒரு ரேடாராலையும் கண்டுபிடிக்க முடியாத, எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிக்க முடியாத சூப்பர் இது F-35. அதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் ஆர்டர் கொடுத்தா. நீ ஆர்டர் கொடுத்தியா, ஆஃப்டர் 8 இயர்ஸ் உனக்கு வந்து ஒரு 10 ஃபைட்டர் ஜெட் தர்றேன், உனக்கு வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தர்றேன், உனக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் தர்றேன் அப்படின்னு ஆர்டர் வந்து குமியுது. ஆனால் அது மேனுஃபேக்சர் பண்ணணுமே, அப்படி முடியாத அளவுக்கு அப்படி இருக்குது. அதை 2 அடிச்சுட்டாங்க. ஏன் என்னடா அது இப்படி சொல்லிட்டு இவ்வளோதான் விடிய எடுத்தா ஒட்டிட்டு இருந்தீங்களாடா அப்படின்னு சொல்லி இந்த கிளவி தூக்கி போட்டு இது போகிற மாதிரி. அது வந்து தூள் நினைக்கிறேன், தூள் படத்தில் என்னடா இந்த கழுதையத்தான் விடிய அப்படின்ன மாதிரி. இது வந்து என்னடா என்னமோ சொல்லுனா, இதெல்லாம் வந்து 2 இதை ஈரான் அடிச்சுட்டாங்க, 2 இதை சைனா அடிக்கிறான், ரஷ்யா அடிக்கிறான், அப்புறம் பயங்கரமான நாடுகள் அப்படின்னு வச்சா பரவாயில்ல, ஈரான் அடிக்கிறான். அப்போ ஈரானோட வலிமை என்னதான் இருக்குது, அடி பின்னிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சா இப்போ என்னாச்சு, நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் தயார் இல்லை, நீங்கள் வந்து முதல்ல அங்கே நிறுத்த சொல். யார் அவனை நிறுத்த சொல்? ஓகே, யாரை? இஸ்ரேல அப்படின்னா சரி ஓகே. அவன் நிறுத்தினா அடுத்து கோர்ட்டு ஹியரிங் இருக்கு அவனுக்கு, நெத்தன்யாவுக்கு அடுத்து எலெக்ஷன் வச்சாகணும். அப்படின்றத பயந்து போய் இங்கே சண்டை போட்டே இருக்கணும். அப்படின்னா நிறுத்து அப்படின்னா நிறுத்த முடியல. ஒன்னால் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லா பட்டும் பட்டுட்டேன். நான் சொன்னால் கேட்க மாட்டேன் நீயே அப்படி பிளட் ஃபக்னு ஆரம்பிச்சு. நான் வந்து இல்லை அப்படின்னா இன்னும் நீ ஜெயிலில் இருந்துருப்பேன். நீ அது ட்ரம்ப் அந்த வார்த்தையை ஊடகம் பூரா தெரிக்க விடுறாங்க. பாஸ்டர்னு சொல்லலை, யாருமே எதிர்பார்க்கல. என்ன நகமும் விரலும் போல இருந்தாங்க. இல்லை நான் எதிர்பார்த்தேன். எப்படி? ஏன்னா இவன் வந்து ஒரு கிறுக்கன், இவன் வந்து ஒரு கிரிமினல். ஆமாம், கிறுக்கனு ஒன்றா போகும்போது கடிச்சு கொதருவாங்க. நம்ம வந்து அந்த காலத்திலேயே 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, மூர்க்கனும் முரடனும் ஒரு வழி போல. ஒரு மூர்க்கன் ஒரு முரடன் ஒரு வழி போனால் என்ன ஆகும், போகிற போக லேசாக கால் தட்டுச்சு, என்னடா கால் தட்டுச்சு, என்னடா என்ன எப்படி சொல்கிறா அப்படின்னா மாற்றி சண்டை போட்டு அவங்க கட்டிப்பிடிச்சி விடுவாங்க. இப்போ வந்து ஈரானாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், அல்லது துருக்கியாக இருக்கட்டும், எகிப்தாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு என்னடா பண்ணுறாங்க. அப்புறம் சைனா வந்து ரைட் ஓகே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வாரத்தில் பேசி பயங்கரமாக இன்னும் ஜெயிலில் இருப்பேன். உன்னோட நான் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் உனக்கு, என்ன சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம். ஏற்கனவே அந்த ஆளுக்கு வந்து கேன்சர் உள்ள ஒரு 10-15 நாள் ஆளை காணும்ல, செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் சொன்னோம். ஏன்னா பூரா அந்த அட்டன் பண்ணது ஏன்னா எங்கே போனாலும் முன்னாடி நிற்கிற அட்டன் பண்ணது பூரா வேறு ஆட்கள். ஓகே, நமக்கு வந்து இஸ்ரேல் கார்ட்ஸு அது சொல்லி எல்லாம் அவங்க பண்ணாங்க. ஏன்னா ஆளை காணோம், ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஓகே நான் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னாங்க. அப்போ அவன் சொல்லி முடிச்சு அடுத்து ஒரு 10-15 நாளில் வந்து திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்து கேன்சர் செல்லுன்னு சொல்லுது. நீ என்னத்தை ரேடியேஷன் பண்ணி இது பண்ணி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட சில இது உள்ள ஒரே ஒரு செல் ஒளிஞ்சு தான் திரும்பி வந்துடும். ஓகே, இப்போ இவன்ட்ட ஓகே நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு 10-15 நாளுக்கு அப்புறம் உடம்புக்குள்ள நானும் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து திரும்ப வந்து கேன்சர் வந்து அங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கதை சொல்கிறாங்க. நம்ம வந்து போய் ஆராய்ச்சி பண்ணலை, நமக்கு தெரியாது. இதில் ஆனால் தரவுகள் வந்து பெருசாக எல்லாம் நெட்டில் வருது. அப்படி வந்து உள்ளுக்குள்ளே அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒழுங்காக சாப்பிட முடியாது, நாக்கில் டேஸ்ட் வராது, அப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும், உடம்பு ஒரு மாதிரி அப்படி கம்பீரமாக இருக்காள். என்னன்னா அப்படியே போய்ட்டு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு, டேய் நீ பண்ணியிருக்க பாவத்துக்கு உடனே சாகக்கூடாதுரா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக உருகி அப்படியே ஒரு எலும்பு தோலுமாகி கடைசி அப்படி தான் சாகணும் அப்படின்ற மாதிரி சூழலில் மேலேருந்து ஒருத்தன் வந்து போட்டு என்னடா பண்ணுற நீ இப்படி இப்போ சொன்னால் கேட்க மாட்டியா, அப்படியா அப்படின்னு அதை கேட்டு ஓகேன்னு சொல்லி போகிற நிறுத்தி அமைதியாக உட்காந்தா கோர்ட்டில் வந்து தண்டனை கொடுப்பாங்க. ஏன்னா அவனுக்கு கோர்ட்டில் எல்லாமே வெர்டிக்டெல்லாம் ரெடி, ஜெயிலில் போடுவாங்க. இந்த நேரத்தில் வந்து கடைசியாக ஜெயிலில் வர போகிறதா அப்படின்னு ரொம்ப பயங்கரமான இக்கட்டான ஒரு சூழல் இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் அப்படி சொன்னதுக்கப்புறம் நிறுத்திட்டு இந்த பாருப்பா நாங்கள் நிறுத்திட்டோம், ஹிஸ்புல்லா இங்கே பார்த்துக்கோ நீ நிறுத்து அப்படின்னா, ஹிஸ்புல்லா வந்து நான் ஏன் நிறுத்தணும், நீ நினச்சா அடிப்ப, நீ நினச்சா போடுவேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வெள்ளை பாஸ்பரஸை போட்டாங்க.
வெள்ளை பாஸ்பரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு வந்து அது வந்து காற்றுல அப்படியே பரவுச்சுன்னு வைங்க, உடம்புல வந்து அரிப்பு இது கொப்பளம் கொப்பளமாகி, அதாவது என்னை வந்து யாராவது கொன்றுங்களேன் அப்படின்னு அலபாயணும். அதாவது ஒரு என்னைய இப்படி இப்படி விட்டுறாதீங்க, என்னால் கொப்பளம் கொப்பளமாகி ஒரு மாதிரி ஆகி போய், என்ன யாராவது என்னை கொன்றுங்களேன், எப்போ குண்டை போட்டு கொள்ளுங்கப்பா, ஏதாவது சுட்டு கொன்றுங்கப்பா, என்னத்தையே கிணத்துல தள்ளி விட்டு எதாவது சமுத்திரத்துக்குள்ள அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கர வேதனை இருக்குல்ல உயிரோட. அதை வந்து பொதுமக்கள் மேலே வந்து இது 3வது வாட்டி. எனக்கு முன்னாடி வந்து 2 வாட்டி ஏற்கனவே போட்டாங்க. அப்புறம் இதே பாஸ்பரஸ் இதை வந்து வெள்ளை பாஸ்பரஸை காசாக்குள்ளே போட்டாங்க. இப்படி வந்து ஒரு கேவலமான மனித மிருகம். ஓகே ஆனால் நிறுத்திட்டாங்க. இப்போ நிறுத்தினா நீ எப்படி நிறுத்த போச்சு, நான் நிறுத்த முடியாது, நான் அடிப்பேன். இப்போ அடித்தா திருப்பி வந்து அடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியல. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. மீண்டும் போர் ஏறும், தீவிரமாக அதிதீவிரமாக ஆகிறதான வாய்ப்பு இருக்குது இப்படியே. ஆமாம். இப்போ என்னன்னா UAE, ஓகே, அபுதாபி, துபாய், அங்கே இருக்க அந்த அவங்களுடைய ஏர்பேஸ் ஒன்று இருக்குது. அல்தாஃபராங்கிறது அமெரிக்காவோட ஏர்பேஸு. அதுக்கப்புறம் வேற இன்னொரு இடத்துல வந்து UAE ஏர்பேஸ் ஒன்று இருக்குது. அந்த இடத்துலேருந்து எக்கச்சக்கமாக போய் அடிச்சிருக்காங்க. அது இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லேருந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த பாரு, நாங்கள் மட்டும் அடிக்கல, உங்கள் பக்கத்தில் இருக்கான UAE, அபுதாபிக்காரன், துபாய்க்காரன், அவன் அடித்தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பூரா காட்டி கொடுத்துட்டு இருக்கான். வந்து என்னடா ஒன்றை நம்பி உட்காந்தா என்ன வந்து பலிகடாக்குற அப்படின்னு இங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் பிரச்சனையில் ஓமான் அடிக்க போகிறேன், ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹர்மோஸ் பரவாயில்ல, இப்போ பார்த்தா பாபல் மந்திப் அது பேசியிருக்கோம். ஆமாம், அந்த செங்கடல் பக்கத்தில் அது ஒரு குறுகிய ஜலசந்தி. இதில் வந்து 20-25% வந்து ஆயில் அண்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் இது போகுது அப்படின்னா அங்கே 30% உலகத்தில். அப்போ மொத்தத்தை சேர்த்து ஒரு 30-35% வந்து முடங்கிருச்சு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறது? பெரிய சிக்கல். ரெண்டுமே வந்து ஈரான் கையில் இருக்குது. இவன் ஈரான் நேரடி கட்டுப்பாடில் இருக்குது, இது வந்து ஹவுத்திஸோட கட்டுப்பாடில். ஏன்னா இங்கே வந்து ஏமன் இருக்குல்ல, ஏமனில் ஏடன் அந்த சைடில், அங்கிட்ட வந்து ஏமன், சனா, ஏடன் அந்த ரூட்டில் அங்கே இருக்குது பாபல் மந்தீப். அதையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து புலம்புறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கா. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இங்கே கத்தாரில் இருக்கிற ரொம்ப பெரிய ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸில் B-52 நியூக்ளியர் பாம்பர், அணுகுண்டு போடக்கூடிய ஃப்ளைட் 2 வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. எதுக்கு நிறுத்துறாங்க? அணுகுண்டு போடக்கூடிய ஃப்ளைட் எதுக்கு அங்கே? இப்போ ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்கான்னு தோணுது. ஏன்னா கடல் வழியாக அடிக்க முடியல, வான்வழியில் அடிக்க முடியல, தரைப்படை வந்து பிரயோஜனம் இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் அங்கே மிலிட்ரி பூரா அடித்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஈரானில் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அடிச்சிட்டோம். அவனுடைய கப்பல் படை பூரா அடிச்சிட்டோம். அங்கே வான்வெளி விமானப்படை ஏற்கனவே ஒன்றும் இல்லை அங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து பார்த்தா சொன்னால் கேட்க மாட்டாங்க இந்த பயலுக அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு இக்கட்டான சூழலில் இருக்காங்க. ஆனால் என்னென்னா இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இனிமேல் உங்களோட பேச்சுவார்த்தையும் கிடையாது, அக்ரிமெண்ட்டும் கிடையாது, பீஸ் டாக்ஸும் கிடையாது, நாங்கள் வெளியே போகிறோம், நீ வந்து என்ன பண்ணிக்கோ. ஈரான் வெளியே போயிட்டாங்கன்னா ஹவுத்திஸ் அடங்க மாட்டாங்க, ஹிஸ்புல்லா அடங்க மாட்டாங்க, ஹமாஸ் அப்படியே இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து திருப்பி அடிக்கணும்னா அதாவது இஸ்ரேலோட இராணுவ வலிமை இதெல்லாம் வலிமை பார்த்தீங்கன்னா ஹமாஸ் ஒன்றுமே இல்லை, ரொம்ப 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 கம்மி. ஹிஸ்புல்லாவும் ரொம்ப கம்மி தான், ஒரு வழி இல்லை. என்னென்னா அவங்க வந்து ஆள் பலம் ஜாஸ்தி, இவங்கிட்ட ஆயுத பலம் ஜாஸ்தி அப்படிங்கிறதான். அதனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. அமைதியாக ஒரு மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வானம் மப்பு மந்தாரமாக இருக்குது, எப்போ இடி வருது, எப்போ மின்னல் வரப்போகுது, எப்போ புயல் வரப்போகுது இருக்கு இல்லையா, அது மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்து பயத்தோட காத்துக்கிட்டு இருக்கோம். எப்படா போர் வரப்போகுதுன்னு சொல்லி. போர் வந்துச்சுன்னா அடுத்து வந்து வேற எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அடுத்து அமெரிக்கா வந்து கையில் எடுக்கிறான்னா அணு ஆயுதம் தான். அணு ஆயுதத்தை அமெரிக்கா கையில் எடுத்தான்னா ஆனால் அமெரிக்காவுக்கு என்ன வந்து பின்விளைவுகள் ஆக போகுதுங்கிறது தெரியாது. ஏன்னா இவன் கையில் வந்து அணு ஆயுதம் இருக்கா, அவன் அணு ஆயுதம் போட்டானா இவன் திரும்பி போட போகிறானா. ஐசிபிஎம் கையில் வச்சுருக்க சொல்கிறாங்க, ஒரு 11,000-12,000 கிலோமீட்டர் போகக்கூடிய ஐசிபிஎம் ஒரு 8-10 இது வச்சுருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே 60% என்ரிச் பண்ண இந்த யுரேனியம் இருக்குல்ல, அதை வந்து 90%க்கு என்ரிச் பண்ணி ஆல்ரெடி என்ரிச் பண்ணி வச்சுருக்கா சொல்கிறாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இவன் இங்கே போட்டான்னா அங்கேயும் போட்டுருவோம், நான் செத்தா நீ சாகு. அப்புறம் அமெரிக்காவில் போட்டு அப்புறம் இஸ்ரேலில் போட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான்னா இந்த ஏரியாவே வேறு மாதிரி, ரீஜனே வேறு மாதிரி ஆகிடும். அதுக்கு அமெரிக்கா என்ன செய்ய போகிறான், அமெரிக்காவுக்கு பெரிய த்ரெட்டு இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். நீ அங்கே போட்டேன்னா எனக்கு எல்லாமே இங்கே போயிடும் சொல்லிட்டு வடகொரியாவோ சைனாவோ மற்ற நாடுகளெல்லாம் சேர்ந்து அமெரிக்காவை போட்டு எல்லாத்தையும் அடித்து முடிச்சான்னா சொல்லி முடிஞ்சிடும். நீ என்ன ஓவராக வந்து உரண்டு இழுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி என்ன நடக்க போகுதுல எல்லாம் அப்படியே பயத்தோடு காத்திருக்கும். ஓகே சார், மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவல் எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி.
நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.